அவை அடக்கி வீற்றிருக்கும் பெரியோர்க்கும் நவராத்திரி நாயகிகள் கல்வி செல்வம் வீரம் என தலைப்பெடுத்து கவிவடிக்க கவியரங்கில் வீற்றிருக்கும் தேவியுடன் வாழ் நாயகிகளுக்கும் பட்டாடை மின்னிவர பஸ்துவேஷ்டிகளும் பரவசம் காண கண்ணும் பரதமும் என துள்ளி குதிக்கும் குட்டி சுட்டுக்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த இந்நேர வந்தனங்கள். நவராத்திரி நாயகிகள் வெண்டாமரை கன்றி நின்பதம் தாங்க வெண் வெள்ளையுள்ள தண்டாமரை தகாதுகளோ சகமேலும் அளித்து விண் கண்ட தீபங்களில் கண்கண்ட தீபங்கள் மூன்று அந்த மூவருக்காக நாம் யாவரும் நலம் பெற எடுக்கும் விழா நவராத்திரி. மனிதன் தாம் வசம் வெட்டு தான் வசம் வெட்டு மனிதம் தாம் வசம் வெட்டு தான் வசம் வெட்டு ராட்சதம் கடந்து சத்வம் பெறுவதையே சக்தி வழிபாடு முக்தி என்கிறது. இதையே துர்கா பூஜை தொடங்கி லட்சுமி பூஜை கடந்து சரஸ்வதி பூஜை நிறைவாய் சக்தி வழிபாடு சாற்றுகிறது. நவராத்திரி நாயகிகள் வெண்றாமரை கண்ணின் என்பதும் தாங்க வெண் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ சுகமேலும் அளித்து வெண் கண்ட தீபங்களில் கண்கண்ட தீபங்கள் மூன்று அந்த மூவருக்காய் நாம் யாவரும் நலம் பெற எடுக்கும் விழா நவராத்திரி விழா. நவராத்திரி நாயகிகள் என தலைப்பெற்று துர்க்கையை முன்னிலைப்படுத்தி முதல் கவி படிக்க வருகிறார் ஸ்ரீகாந்தினி ஒன்பானொன்பில் முப்பெரும் தேவியருக்கு பெருவிழா. ஒன்பானொன்பில் முப்பெரும் தேவியருக்கு பெருவிழா. கலைமகள் கலைமகள் மலைமகள் அலைமகள் கலைமகள் மலைமகள் முப்பெரும் தேவியருக்கு பெருவிழா. முப்பெரும் தேவியருக்கு பெருவிழா. வீரத்தின் விளைநிலமாம் இல்லத்தில் இருந்து வீரத்தின் விளைநிலமாம் இல்லத்தில் இருந்து கவிபாட கவியரங்கில் நாம் இணைந்தோம். கவிபாட கவியரங்கில் நாம் இணைந்தோம். மேதகு வாழ்ந்திட்ட காலமதில் மேதகு வாழ்ந்திட்ட காலமதில் வீரத்தின் புகழனை கூறாவிடின் மேதகு வாழ்ந்திட்ட காலமதில் வீரத்தின் புகழினை கூடாவிட்டால் மலைமகள் எம்மை மன்னிக்க மாட்டார். மலைமகள் எம்மை மன்னிக்க மாட்டார். அன்னை மனிதனிலே அன்னை மனிதனிலே அவதரிக்கும் பொழுதினிலே அன்னை மனிதனிலே அவதரிக்கும் பொழுதினிலே வீரத்தின் சாயலாய் நாம் பிறந்தோம். வீரத்தின் சாயலாய் நாம் பிறந்தோம். பாருங்கும் பறந்து வாழும் பாருங்கும் பறந்து வாழும் நம்மக்கால் பாருங்கும் பறந்து வாழும் நம்மக்கால் பனிமலை பாராது பனிமலை பாராது பாலிரவு போற்றாது பகலிரவு போற்றாது தொடர் வெற்றி கண்டு தொடர் வெற்றி கண்டு துளங்கி நிற்பது மாபெரும் வீரத்தின் சாயமெதோ மாபெரும் வீரத்தின் சான்றதுவோ. மலைமகள் அருளிய வீரத்தினை மலைமகள் அருளிய வீரத்தினை போற்றிடுவோம் இந்நாளில் பெரும்புகளோடு. மலைமகள் அருளிய வீரத்தினை போற்றிடுவோம் இந்நாளில். வீரமே ஜெயமே வீரமே ஜெயமே ஜெகம் காத்த வீரமதை நாமும் வேறு கொண்டு வென்றிடுவோம். ஜெகம் காக்க வீரமதை நாமும் வேறு கொண்டு வென்றிடுவோம். வீறு நடை போட்டு வீரத்தின் வலிதனிலே வீரத்தின் வலிதனிலே வீறு நடை போட்டு ஜெகத்தினை ஆண்டிடுவோம் மேலும் வெற்றி பெறுவோம். ஜெகத்தினை ஆண்டு விடுவோம் மேலும் வெற்றி பெறுவோம். நன்றி. மலைமகள் வீரத்தை வீறு கொண்டு கவிவடித்த ஸ்ரீகாந்தினி தேவதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக வீரத்தினை வருகிறார் தருணி தயாரன். சபையில் அமர்ந்திருக்கும்
பெரியோர்கள், இளையோர்கள், சிறார்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து என் கவி தொடர்கிறேன். அச்சம் தவிர்த்து தன்னிலை தவறாமல், அச்சம் தவிர்த்து தன்னிலை தவறாமல் ஏறுபோல் நடந்து கொடுமைகள் பல எதிர்த்து சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல், சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல், போர்க்களங்கள் பல கண்டு போர்க்களங்கள் பல கண்டு சீறுவோர் சீர சீறுவோர் சீர துரோகங்கள் பல வழியோங்க துரோகங்கள் பல வழியோங்க இடிந்து விழுந்து பயந்து பணிந்து இரண்டது போதும் தெளிந்து துணிந்து மீண்டெழுத்திடல் வேண்டும். தெளிந்து துணிந்து மீண்டெழுத்திடல் வேண்டும். செய்வது துணிந்து செய்வது, சொல்வது தெளிந்து சொல்லி நெற்றி சுருங்கிடல், நேர்பார்வை கொண்டு தெளிவுற பேசி தெளிவுகள் பல கண்டு நைய குடைத்து பிரிவினை போற்றாமல் புதுவனை விரும்பி பெரிது பெரிதாய் முதலிகள் பல புரிந்து அன்னைக்கும் தந்தைக்கும் அன்பு வடிவிற்று, அன்னைக்கும் தந்தைக்கும் அன்பு வடிவிற்று சகோக்கும் நட்புக்கும் சகோதரத்துவம் பயிற்றுவித்து வயது முதிர்ந்தோர்க்கு வாழ அன்பளித்து, வயது முதிர்ந்தோர்க்கு வாழ அன்பளித்து வயதினில் சிறியோர்க்கு வாழ வழிகாட்டி, வயதினில் சிறியோர்க்கு வாழ வழிகாட்டி அழுகை அதை துடைத்தறிந்து, அழுகை அதை துடைத்தறிந்து அன்பு மலரை மொழி பேசி, அன்பு மலரை மொழி பேசி தற்காப்பு பல பயின்று, தற்காப்பு பல பயின்று மானம் போற்றி ரௌத்திரம் பழகி, மானம் போற்றி ரௌத்திரம் பழகி வையற்று தலைமை கொண்டு தமிழுக்காகவும் தமிழுக்காகவும் வாழ்ந்த பல தலைமைகள் வழி நடந்து வீரம் விளையாடி பல களங்கள் கடந்து தடைகளை உடைத்து பல கலைகள் கற்று வர பல ஆயிரம் கதவுகள் திறந்திடும், பல ஆயிரம் கதவுகள் திறந்திடும். ஆடவர் நாம், பெண்மைகள் நாம் என்ற பல திமிரும் அடங்கிடும் அன்று வலிது மட்டுமே கிடைத்திடும். விதி இது என்று தேம்பி தேம்பிடாமல் வீரம் கொண்டு வெளிவர வேண்டும், வீரம் கொண்டு வெளிவர வேண்டும். பிள்ளைகளே, நீங்கள் போதையில் சிக்காமல் மாபெரும் மேதைகளாக ஆகிவிடுங்கள். பிள்ளைகளே, நீங்கள் போதையில் சிக்காமல் மாபெரும் மேதைகளாகி ஆகிவிடுங்கள். சந்தர்ப்பத்திற்கு நன்றி. அச்சம், வீரம், கொடூரம், போர்க்களங்கள் கௌரவம் பழகியன. மலைமகளின் மகிமைகளை நம் சாதோரங்களில் தூள் தூளாக்கி அமர்ந்திருக்கும் பரணி தயாளன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அடுத்ததாக தன் கவிமலை பொழிய வருகிறார் கோமலா அலெக்ஸ். அருளில்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை. அருளில்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கமைய வாழ்வுக்கு பொருள் தேவை. செல்வங்களில் உயர்ந்தது பொருட்செல்வம், செல்வங்களில் உயர்ந்தது பொருட்செல்வம். பணத்தை நேசிப்பவன் மட்டுமே அதை அடையும் தகுதியை பெறுவார். பணத்தை நேசிப்பவன் மட்டுமே அதை அடையும் தகுதியை பெறுவார். லட்சுமி கடாட்சம் என்று கூறுவது உண்மையே, லட்சுமி கடாட்சம் என்று கூறுவது உண்மையே. செல்வத்தை அள்ளி அள்ளி வழங்குவது அஷ்டலட்சுமி அல்லவா? செல்வத்தை அள்ளி அள்ளி வழங்குவது அஷ்டலட்சுமி அல்லவா? ஆதிலட்சுமி உடல் நலம், தானிய லட்சுமி உணவு, தைரிய லட்சுமி வீரம், சந்தான லட்சுமி குழந்தை செல்வம், விஜயலட்சுமி வெற்றி, வித்யாலட்சுமி கல்வி, தனலட்சுமி பொருட்செல்வத்தையும் தருகிறாள். அது இன்றி பொருட்செல்வம் மனிதனின் 7ஆம் அறிவு. அது இன்றி மற்ற ஆரையும் பயன்படுத்த முடியாது. பொருட்செல்வத்தை நல்ல வழியில் தேடு, பொருட்செல்வத்தை நல்ல வழியில் தேடு, அதை நல்ல வழியில் செலவிடு, அதை நல்ல வழியில் செலவிடு. சிக்கனத்தை பேணு,
சிக்கனத்தை பேணு சேமித்து வை. சிக்கனத்தை பேணு சேமித்து வை. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடு. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடு. சென்று கொண்டே இருப்பதால் அதற்கு செல்வம் என்று பெயர். சென்று கொண்டே இருப்பதால் அதற்கு செல்வம் என்று பெயர். பணச்செல்வம் எப்போதும் நடுநிலைமையானது. பணச்செல்வம் எப்போதும் நடுநிலைமையானது. பொருள் தன்னை போற்றி வாழ் என்றார் ஔவையார். பொருள் தன்னை போற்றி வாழ் என்றார் ஔவையார். பெற்ற செல்வத்தை பேணி வாழ்ந்தால், பெற்ற செல்வத்தை பேணி வாழ்ந்தால் பல்லாண்டு காலம் வளமோடு வாழலாம் என்பது திண்ணம். பெற்ற செல்வத்தை பேணி வாழ்ந்தால் பல்லாண்டு காலம் வளமோடு வாழலாம் என்பது திண்ணம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள். வணக்கம். ஆழ்களையும் சீரோக்களையும் எண்ணுவது மட்டும் செல்வமல்ல. வள்ளுவர் அறம்பார் லட்சுமி கடாட்சம் அட்சலட்சுமி என லட்சுமிகளை வகை வகைப்படுத்தி அழகாக அறிவடித்து கவி வடித்து அமைந்திருக்கும் அலெக்ஸ் கோமலாதேவி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக செல்வம் பெற்றி கவியை வைக்கிறார் சபிதா தர்மசீலன். வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் கவியில் இருக்கும் பொருள் செல்வம் எனும் ஒளிபுறத்தில் தாழ்ந்தவரும் தலைவனாவான். செல்வம் எனும் ஒளிபுறத்தில் தாழ்ந்தவரும் தலைவனாவான். செல்வமின்றி வாழ்கின்றோர் தலைவனாயும் தாழ்ந்தே ஆவான். வீரன் வாழ்பிடித்து வென்றாலும் வெற்றி கீர்த்தி பாடினாலும் செல்வம் இல்லை என்றாலோ இறைவற்ற பறவை போலாவான். கல்வி கற்ற புலவர் வாக்கும் கலைமொழியோடு பாய்ந்து நின்றாலும் காசில்லாத நாவின் சத்தம் காற்றோடு தேடி போகும். செல்வம் உள்ளவன் பொய்யே சொன்னாலும் சத்தியம் என உலகம் ஏற்கும். செல்வம் உள்ளவன் பொய்யே சொன்னாலும் சத்தியம் என்ற உலகம் ஏற்கும். செல்வம் இல்லாதவன் உண்மை சொன்னாலும் சிரித்து உலகம் பரிகாசம் பண்ணம். நூல்கள் 100 கற்பினும் நுண்ணிய அறிவு விளங்கினும் நொதியம் வைத்து நிறைப்பதற்கு நொடியின் தேவை பணமையாகும். அதுவும் இல்லை, அன்பும் இல்லை, அறிவும் இல்லை, வீரமும் இல்லை. எனினும் செல்வம் கையில் வந்தால் இவையெல்லாம் வந்து முடியும் தன்னாலே. செல்வமே தாய், செல்வமே தந்தை, செல்வமே நண்பர், செல்வமே உறவினர். செல்வம் போனால் இவையாவும் அழிந்து செல்லும் நிழலாய் கரைந்து போகும். அறிவும் ஆற்றலும் கூட அழகுலகை அலங்கரித்தாலும் அவற்றை அறிவதற்கும் அறிய வைப்பது அரிய செல்வம் ஒன்றேயாகும். எனவே மனிதனே செல்வம் தேடு, செயல் மூலமாக செல்வம் தேடு. செல்வம் கொண்டு நட்புணம் காக்கின் செழித்த வாழ்வு உனக்கே பிறக்கும். செல்வம் கொண்டு நட்புணம் காக்கின் செழித்த வாழ்வு உனக்கே பிறக்கும். நன்றி. செல்வம் எவ்வளவு முக்கியம் வாழ்க்கைக்கு. பணம் அர்த்தம் செய்யும் என்பதில் தொடங்கி செல்வம் அறத்தோடும் சார்ந்திருக்க வேண்டும் என்று அழகு வரிகள் கொண்டு கவி வடித்து அமர்ந்திருக்கும் சபிதா தர்மசீலன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கவி வடிக்க வருகிறார் குசாலினி கிரிதரன். அழகுறவி வீட்டிலிருந்து அருள் சுரக்கும் நாயகிகள், பெருங்கனலாய் வரமருள நலம் சுரக்கும் நாயகிகள், 3 மகா சக்தியராய் வரமருளும் தேவியர்கள், விண்ணோடு உலகெழும் பண்பாடும் தாரகைகள், பலங்காக்கும் நாயகியாய் துர்க்கியவள் வீட்டிருக்க, வளம் சேர்க்கும் நாயகியாய் லட்சுமிதான் ஏற்றிருக்க, எண்ணெழுத்தின் நாயகியாய் கலைமகளும் தான் இருக்க, நாவார பாடியவே நான் இங்கு வந்துள்ளேன். நவராத்திரி நாடி இங்கே நான் போற்ற வந்துள்ளேன். நான் முகனின் தேவியின் நட்புகள் பாட வந்தேன். நல்வணக்கம் அனைவருக்கும். நான் முகனின் தேவியின் நட்புகள் பாட வந்தேன். நல்வணக்கம் அனைவருக்கும். வாழ்கின்ற நாட்கள் வரையில் வழித்துணை என்று எண்ணி
குவித்திடும் செல்வம் ஒரு நாள் கல்வரால் கவரப்படலாம். மங்கைதான் மகிழ்ந்தணியும் தங்கமும் வைரமும் ஒரு நாள் நங்கையின் உடலை விட்டே நீங்கியே போகக்கூடும். மங்கைதான் மகிழ்ந்து அணியும் தங்கமும் வைரமும் ஒரு நாள் நங்கையின் உடலை விட்டே நீங்கியே போகக்கூடும். சீற்றமே காற்று கொண்டால் கட்டிய ஆடை கூட ஒட்டிய உறவை விட்டே ஓடிடும் அவலம் உண்டு. நாளுடன் கோலும் பார்த்து ஆழமாய் அடிக்கல் நாட்டி கட்டிய மனையும் கூட கட்டளல் உண்ணப் போமாம். பெருமழை பெய்யும் நாளில் பெருகிடும் வெள்ளம் தானே பெற்றுள்ள பொருளை எல்லாம் பேயென இழுத்து போமாம். அமிழ்தினும் இனிமை பயக்கும் அவையத்து முந்து மகனும் அமிழ்தினும் இனிமை பயக்கும் அவையத்து முந்து மகனும் அறிவையின் காதல் கூடி பிரிவையும் கொள்ளக்கூடும். அறிவையின் காதல் கூடி பிரிவையும் கொள்ளக்கூடும். மாறிடும் கருத்துணர்வால் மங்களம் எனும் மனையும் விண்மீனும் பகலும் போல விலகிடும் நிலையும் உண்டு. நவிதரும் நூல் நயம் போல் பிரியலர் கொண்ட நட்பும் இருவினை சேரும் காலை செருமுனை ஆகுமன்றோ. மானுட பையுள் அடையும் உயிர்வழி என்னும் காற்றும் காலனின் பாச கயிற்றால் கட்டுடல் விட்டு போகும். கல்வனால் கவர முடியா ஒருமையில் கற்ற கல்வி எளிமையும் பெருமை தருமே முழுமையும் பெறுவீர் அதனை. கல்வனால் கவர முடியா ஒருமையில் கற்ற கல்வி எளிமையும் பெருமை தருமே முழுமையும் பெறுவீர் அதனாய். வெள்ளந்தான் அடித்துச் செல்லா விளிமியம் செல்வம் கல்வி வேண்டிய பொருளை ஈந்தும் மீண்டுவீர் அதனை இன்றே. வெள்ளந்தான் அடித்துச் செல்லா விளிமிய செல்வம் கல்வி வேண்டிய பொருளை ஈந்தும் ஈண்டுவீர் அதனை இன்றே. மலையென பெற்ற செல்வம் மலையென கரைந்த போதும் நல்வழி காட்டும் கல்வி செல்வழி வீடு சேர்க்கும். நல்வழி காட்டும் கல்வி செல்வழி வீடு சேர்க்கும். கொடையெனும் உயர்ந்த பண்பால் கொடுத்திடும் கல்வி மட்டும் பெறுபவர் அன்றி கொடுப்பார் இருவர்க்கும் இன்பம் சேர்க்கும். பெறுபவர் அன்றி கொடுப்பார் இருவர்க்கும் இன்பம் பயக்கும். எண்ணுடன் எழுத்தும் வாழ்வின் கண்களாய் வண்ணம் கூட்டும். எண்ணுடன் எழுத்தும் வாழ்வின் கண்களாய் வண்ணம் கூட்டும். இன்னலை தீர்க்கும் செல்வம் கண்ணலாம் கல்வி சேர்ப்பீர். இன்னலை தீர்க்கும் செல்வம் கண்ணலாம் கல்வி சேர்ப்பீர். நன்றி, வணக்கம். கலைமக்களின் மகிமைகளை இலக்கியங்கள் பல தேடி பிடித்து நல்லல் வரிகள் அமைத்து கவிநயத்தோடு அச்சு பிசகாமல் அழகாய் ஒரு கவி வடித்து அமர்ந்திருக்கும் எங்கள் விஷாலினிக்கு நன்றிகளை தெரிவித்து அடுத்ததாக கவி வடிக்க வருகிறார் தர்ஷினி ஸ்ரீ. வணக்கம். தசமியின் திசை நோக்கி தவவிரது தொடக்கம். சக்தியின் பாதம் பணியும் 9 இரவுகள். சக்திகளை கொண்டாடுவோம், சௌபாக்கியம் வேண்டுவோம். துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி எனும் முப்பெரும் தேவியர் அருளாட்சி செய்யும் ஆனந்த அலங்காரம் நவராத்திரி திருநாள். முதல் 3 நாளிலே வீரத்தை வேண்டிடுவோம். மகிஷனை வதைத்த துர்க்கையவள் கசவரம் கொண்டு தரிசனம் தருபவள். எதிர்ப்புகளினிடையிலும் பல ஊதி நல்கி புஜபலத்தின் பெருமையை புரிய வைப்பவள். வெற்றிதனை வெல்வதற்கு வீரம் வேண்டும். அச்சம் அகன்று அநீதியை எதிர்த்திட வேண்டும். வீரம் சிறந்ததே, அதில் வியப்பேதமில்லை. ஆனாலும் வீரம் நிலைப்பது எதனால் என நீண்டு சிந்திப்போம். செல்வத்தை நாடுவோம். காவலை மலரில் கவர்ந்து வரும் லட்சுமி அவள் அள்ளி தருபவள். அஷ்டலட்சுமி வடிவினவள் அனதானியம் தரும் கதைகள் தகர்ப்பவள். பொருள் வளம் பெருவிடம் அறிவுடன் காப்பவள். செல்வம் சிறந்ததே, சந்தோஷம் தருவதே, வாழ்வின் தேவைகளை நிறைவேற்றும் வல்லமையே. பணம் என்றால் பலருக்கு மனமுக்கு இனிப்புத்தான். ஆனாலும் அதை காக்க அறிவுதான் வேண்டும் என்றோம். வெள்ளை ஆடையுடுத்தி வீணை மீட்டும் சரஸ்வதி ஞானத்தின் வடிவினல் கலைகளின் பிறப்பிடம். கற்கண்டன இனிக்கும் கல்லித்தாய்களே, அறிவிச்சுடரால் அகிலத்தை பிரகாசிப்பவள். இருமோ ஒரு நாள் தேய்ந்து போகக்கூடும். செல்வமோ ஓரிடத்தில் நிலைப்பதே இல்லையே. கல்வி
கல்வியே காலத்தால் அழியாத நித்தியம். கற்றவனுக்கு உலகில் என்றும் உயர்வு. வீரம் உடல் வலிமை அது சோர்வரும் ஒரு நாள். செல்வம் வெளிச்சம் அது வெற்றிடும். கலைமக்களின் மகிமைகளை இலக்கியங்கள் பல தேடி பிடித்து நல்ல வரிகள் அமைத்து கவிநயத்தோடு அச்சு பிசகாமல் அழகாய் ஒரு கவி வடித்து அமர்ந்திருக்கும் எங்கள் விஷாலினிக்கு நன்றிகளை தெரிவித்து அடுத்ததாக கவி வடிக்க வருகிறார் தர்ஷினி ஸ்ரீ. வணக்கம். தசமையின் திசை நோக்கி தவவிரது தொடக்கம். சக்தியின் பாதம் பணியும் 9 இரவுகள். சக்திகளை கொண்டாடுவோம், சௌபாக்கியம் வேண்டுவோம். துர்க்கை லட்சுமி சரஸ்வதி எனும் முப்பெரும் தேவியர் அருளாட்சி செய்யும் ஆனந்த அலங்காரம் நவராத்திரி திருநாள். முதல் 3 நாளிலே வீரத்தை வேண்டிடுவோம். மகிஷனை வதைத்த துர்க்கையவள் கசவரம் கொண்டு தரிசனம் தருபவள். எதிர்ப்புகளினிடையிலும் மனரூதி நல்கி புஜபலத்தின் பெருமையை புரிய வைப்பவள். வெற்றிதனை வெல்வதற்கு வீரம் வேண்டும். அச்சம் அகன்று அநீதியை எதிர்த்திட வேண்டும். வீரம் சிறந்ததே, அதில் வியப்பேதுமில்லை. ஆனாலும் வீரம் நிலைப்பது எதனால் என நீண்டு சிந்திப்போம். செல்வத்தை நாடுவோம். காவலை மனதில் கவர்ந்து வரும் லட்சுமி அவள் அள்ளி தருபவள். அஷ்டலட்சுமி வடிவினவள் அனதானியம் தரும் தடைகள் தகர்ப்பவள். பொருள் வளம் பெருவிடம் அறிவிடம் காப்பவள். செல்வம் சிறந்ததே, சந்தோஷம் தருவதே, வாழ்வின் தேவைகளை நிறைவேற்றும் வல்லமையே. பணம் என்றால் பலருக்கு மனமுக்கு இனிப்புத்தான். ஆனாலும் அதை காக்க அறிவுதான் வேண்டும் என்றோம். வெள்ளை ஆடையுடுத்தி வீணை மீட்டும் சரஸ்வதி ஞானத்தின் வடிவினல் கலைகளின் பிறப்பிடம். கற்கண்டன இனிக்கும் கல்லித்தாய்களே, அறிவிச்சுடரால் அகிலத்தை பிரகாசிப்பவள். இருமோ ஒரு நாள் தேய்ந்து போகக்கூடும். செல்வமோ ஓரிடத்தில் நிலைப்பதே இல்லையே. கல்வியே காலத்தால் அழியாத நித்தியம். கற்றவனுக்கு உலகில் என்றும் உயர்வு. வீரம் உடல் வலிமை அது சோர்வரும் ஒரு நாள். செல்வம் வெளிச்சம் அது வெற்றிடும் ஒரு நாள். ஆனால் கல்வி அது உள்ளத்தின் ஒளி. திற முடியாத துறவு போனது. வீரத்தை வழிநடத்த அறிவே ஆயுதம். செல்வத்தை சீராக்க காக்க ஞானமே வேலி. அதனால் முப்பெரும் தேவியரில் 3ஆம் நாள் இவளுக்கு முதன்மை தருகிறோம். அறிவுதான் வீரத்தின் வேர். அறிவால் தான் செல்வம் அடங்கி கிடக்கும். நவராத்திரி நிறைவில் கலகங்கள் பாதத்தில் உயர்ந்த செல்வமாய் கல்வியை மட்டுமே வேண்டுவோம். கல்வியை என்றும் நிலைக்கும் வீரம். கல்வியை என்றும் குறையாத செல்வம். ஞான தீபம் ஏற்றி நாம் உலகை வெல்ல புத்தி புகட்டும் போற்றி சரஸ்வதி. பாடல் புகட்டும் பாவல் தெய்வம். வீணை இசைக்கும் வேதம் உரைக்கும் நித்திய வள்ளி விளங்கும் மொழியே. பொம்மை கொழுவில் பொருள் விளங்கும் பண்டை நெருங்கில் பாவை சொல்லும். அதை சொல்லி மனம் கழிப்புறச் செய்வாள். கல்வி விதைகள் களத்தில் வளரும். மாலை நேரம் மந்திரம் ஒலிக்கும் மங்கை ஆடும் மங்கள மேளம். ஆசை மிகுந்த மாணவர் உள்ளம் அறிவொளி சேர்ந்து ஆனந்தம் காணும். கல்வி செல்வம் பெறவதில்லையே. காலம் கடந்தும் கலையாது நிற்கும். கல்வி வாழ்வின் கருவி எனப்படும் காக்கும் குருவின் கருணை விளக்கு. நவராத்திரி நாளும் நவ ஒளி தரும். நன்மை வளர்க்கும் நன்மையல் தரும். அறிவின் சிறப்பு அமுதாய் பாயும். அன்பின் மழையில் அருளாய் மலரும். நன்றி, வணக்கம். கலைமகளின் மகிமகளை எவ்வளவு அழகாக கலைமகளை ஒப்பிட்டு உயர்த்தி அவளை வீணை உருவில் நிலைநிறுத்தி கல்வியின் முக்கியத்துவத்தை அழகு வரிகள் கொண்டு அருமையாக ஒரு கவி வடித்த எங்கள் சிவதர்ஷினி ஸ்ரீஸ்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் எங்கள் கவியை பார்த்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.